Hi students, welcome to Neet Patrick's. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கற்பகம் மெடிக்கல் காலேஜஸ்னுடைய டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் சீட் மேட்ரிக்ஸ், அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, அதனுடைய மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி, அதனுடைய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2023 எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கற்பகம் மெடிக்கல் காலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நார்மலாக கோயம்புத்தூரில் மொத்தம் 3 மெடிக்கல் காலேஜ், பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ், கேஎம்சிஹெச் மெடிக்கல் காலேஜ், கற்பகம் மெடிக்கல் காலேஜ். கோயம்புத்தூரில் பார்க்கும்போது இது 3rd பெஸ்ட்டு மெடிக்கல் காலேஜ்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட டாப் 10க்குள்ளே வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டு மெடிக்கல் காலேஜ்னே இந்த கற்பகம் மெடிக்கல் காலேஜே சொல்லலாம். ஓகேவா? இது வந்து ஒரு தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ். தெலுங்கு மைனாரிட்டி காலேஜ் அப்படின்னா என்னவா பிரியும்? டோட்டல் சீட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 200 சீட்ஸ் இருக்குது அப்படின்னா 50 சீட்ஸ் 50 சீட்ஸாக பிரியும். 50% சீட்ஸ் 50% சீட்ஸாக பிரியும். ஓகேண்ணே, இப்போ எவ்வளோ சீட்ஸ் வந்து கற்பகம் மெடிக்கல் காலேஜில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கற்பகம் மெடிக்கல் காலேஜில் 150 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு டோட்டல் சீட்ஸ் வந்து இருக்குது. இது வந்து ஒரு தெலுங்கு மைனாரிட்டி சீட்ஸ்னால இதில் வந்து எப்படி பிரியுது அப்படின்னா 75 சீட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா ஜிக்யூன்னு போடுறேன், இதுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் ஆகும். மிச்ச 75% சீட்ஸ் வந்து 75 சீட்ஸ் வந்து தெலுங்கு மைனாரிட்டி சீட்ஸாகவும் நம்மளுக்கு பிரியுது. டிஎம் ஓகேவா, தெலுங்கு மைனாரிட்டி சீட்ஸாக பிரியுது. அப்போ இப்போ எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னா 50% சீட்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் கோட்டா, 50% சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட்னு சொல்லக்கூடிய தெலுங்கு மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 75 சீட்ஸில் வந்து திருப்பி பிரியும். கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து என்னவா பிரியும்? 92.5% கோட்டா அண்டு 7.5% கோட்டா அப்படிங்கிற சீட் மேட்ரிக்ஸ் பிரியும். ஓகேவா? சீட் மேட்ரிக்ஸ் பிரியும். ஓகே, இப்போ 92.5%ல் எவ்வளோ சீட்ஸ் வரும், 7.5%ல் எவ்வளோ சீட்ஸ் வரும் அப்படிங்கிறதான் கொஷின்ஸ். 75 சீட்ஸில் 69 சீட்ஸ் வந்து 92.5%க்கு வரும். மிச்சம் 6 சீட்ஸ் வந்து 7.5 சீட்ஸாக வரும். ஓகேவா? இதுதான் வந்து சீட் மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ 92.5% ஃபஸ்ட்டு டீட்டெயில்டாக பார்த்தலாம். அக்ராஸ் கேட்டகரி சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 92.5%க்கு ஓசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 21 சீட்ஸ் இருக்குது. ஓசிக்கு 21 சீட்ஸ் இருக்குது. பிசிக்கு 19 சீட்ஸ் இருக்குது. பிசிஎம்க்கு 2 சீட்ஸ் இருக்குது. பிசிஎம்க்கு 2 சீட்ஸ். எம்பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 14 சீட்ஸ் இருக்குது. எஸ்சிக்கு 10 சீட்ஸ் இருக்குது. எஸ்சிஏக்கு 2 சீட்ஸ் இருக்குது. எஸ்டிக்கு 1 சீட்ஸ் இருக்குது. இதுதான் வந்து 92.5%ல் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய சீட் மேட்ரிக்ஸ் அக்ராஸ் கேட்டகரி. ஓகேண்ணே, நார்மலாக பார்க்கும்போது 92.5% கோட்டாவில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னவாக இருக்கும்? நார்மலாக கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஃபீஸ் வந்து 4.5 லட்ச ரூபா. இந்த 4.5 லட்ச ரூபாங்கிறது வந்து டியூஷன் ஃபீஸ். ஓகேவா? அந்த 4.5 லட்சத்துலேருந்து ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெஸ் ஃபீஸு, இன்னும் மற்ற டெவலப்மெண்ட் ஃபீஸு அது இதுன்னு வாங்குவாங்க. கிட்டத்தட்ட அரௌண்டாக கற்பகம் மெடிக்கல் காலேஜில் பெர் இயருக்கு வந்து 8 லேக்ஸ்லேருந்து 8.5 லேக்ஸ் வந்து பெர் இயருக்கு வருது. 8 lakhs to 8.5 lakhs வந்து பெர் ஆனம்க்கு வருது. ANN UM ஆனம். அப்போ ஒரு வருஷத்துக்கு 8 லட்சத்துலேருந்து 8.5 லட்சம் ரூபாய் வந்து வருஷத்துக்கு கற்பகம் மெடிக்கல் காலேஜில் வருது. செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர்லாம் நீங்கள் போக போக கிட்டத்தட்ட 1 lakh rupees கிட்ட கட்டுறதுக்கு கம்மியாகும். எதுனாலன்னு கேட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஃபீஸு, மற்ற டெவலப்மெண்ட் ஃபீஸ்லாம் கம்மியாகும். அந்த ஃபீஸ்லாம் கம்மியாக கிட்டத்தட்ட 7.5 லட்சத்துலேருந்து 8 லட்சத்துக்குள்ளே செகண்ட் இயர் அண்டு தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர்லாம் கட்டுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் இயர் மட்டும் 8 lakhs to 8.5 lakhs கிட்ட நம்மளுக்கு வரும். இல்லைண்ணே, நான் மெஸ் ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ், நான் ஹாஸ்டல் வந்து நான் தனியாக ரூம் எடுத்து படிச்சுக்கிறேனாலும் படிச்சுக்கலாம், பட் அந்த ஃபீஸ்லாம் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? பட் நீங்கள் கட்ட வேண்டிய ஃபீஸ் வந்து 4.5 lakhs வந்து டியூஷன் ஃபீஸ். மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் வந்து 1.5 லட்ச ரூபா கிட்ட வரும். கிட்டத்தட்ட அரௌண்டு 6 lakhs கிட்ட வரும். நீங்கள் ஹாஸ்டல் வித் மெஸ் ஃபீஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த 8 லட்சத்துலேருந்து 8.5 லட்ச ரூபா கிட்ட நம்மளுக்கு ஃபீஸ் வந்து வரும். ஓகே, இப்போ 92.5% கோட்டாவில் அக்ராஸ் கேட்டகரி எவ்வளோ கட் ஆஃப் 2023க்கு இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். நார்மலாக ஓசிக்கு வந்து லாஸ்ட் இயர் சீட்டு அலாகேட் ஆகலை, மீன்ஸ் லூப்பிங் மெத்தட் நடந்திருக்கு. பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 19 சீட்ஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 508 கட் ஆஃபாக இருந்திருக்கு. பட் திஸ் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 512+க்கு மேலே இருந்தாலே சீட்டு கிடச்சிரும். பிசிஎம்க்கு 491 லாஸ்ட் இயர் கட் ஆஃபாக இருந்திருக்கு. பட் திஸ் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 495+ நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எம்பிசிக்கு 479 லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இருந்திருக்கு. பட் திஸ் இயர் கட் ஆஃப் வந்து 485+ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எஸ்சிக்கு 378 லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இருந்திருக்கு. பட் திஸ் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 383+ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்.
எஸ்ஏக்கு 334 லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்திருக்கு. பட் திஸ் இயர் கட் ஆஃப் வந்து 336 ப்ளஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எஸ்டிக்கு 296 லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்திருக்கு. பட் திஸ் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 300 ப்ளஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இதான் வந்து கற்பகம் மெடிக்கல் காலேஜினுடைய 92.5% கோட்டாக்கான டீட்டெயில்டு கட் ஆஃப் வீடியோ, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7.5% கோட்டா. நார்மலாக 7.5% கோட்டாவில் எவ்வளோ சீட்ஸ் நம்ம ஒதுங்குதுன்னு பார்த்தோம். 6 சீட்ஸ் கிட்ட ஒதுங்குதுன்னு பார்த்தோம். அதில் அக்ராஸ் கேட்டகரி எவ்வளோ சீட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 சீட்ஸ், பிசிக்கு 1 சீட்ஸ், பிசிஎம்க்கு 1 சீட்ஸ், எம்பிசிக்கு 1 சீட்ஸ், எஸ்சிக்கு 1 சீட்ஸ். இதுதான் வந்து 7.5%னுடைய டோட்டல் சீட்ஸ். 6 சீட்ஸு, அதில் ஓசிக்கு 2, பிசிக்கு 1, பிசிஎம்க்கு 1, எம்பிசிக்கு 1, எஸ்சிக்கு 1, எஸ்சிஏ எஸ்டிக்கு சீட்டு கிடையாது. ஓகேவா? ஓகேண்ணே. இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக வந்து நம்ம 7.5% ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது 4.5 லட்ச ரூபாய் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாலும் நீங்கள் எந்த ஒரு ஃபீஸுமே கட்ட தேவையில்லை. அது டெவலப்மெண்ட் ஃபீஸாக இருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் ஃபீஸாக இருந்தாலும் சரி, மொத்தத்தில் சொல்லப்போனால் 92.5% கோட்டா கட்டக்கூடிய அந்த 8 லட்சத்துலேருந்து 8.5 லட்ச ரூபா நீங்கள் ஒரு ஃபீஸ் கூட கட்ட தேவையில்லை. எல்லாமே வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் பே பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட் இயரில் வந்து உங்களுக்கு டேபு வந்து தந்துடுவாங்க. ஓகேவா? டேபு தந்துடுவாங்க, படிக்கிறதுக்குரிய டேபும் தந்துடுவாங்க. எந்த ஒரு ஃபீஸும் நீங்கள் கட்டக்கூடிய தேவை கிடையாது. நீங்கள் போய் படித்தா மட்டும் போதும். புக் ஃபீஸு கொண்டுமே புக்குமே வந்து அவங்களே ரெப்ரசன்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எந்த இதுவுமே பே பண்ணி வாங்கணுங்கிறது தேவையில்லை. எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணி புக் வாங்கணும் அப்படின்னா அது உங்களோட விருப்பம். அது மட்டும் இல்லை, உங்களுக்குரிய கை செலவுக்கு பட் டிரான்ஸ்போர்ட் செலவுக்கு மட்டும்தான் அந்த அமௌண்ட் இருக்குமே தவிர எந்த ஒரு ஃபீஸுமே 7.5%ல் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கட்ட தேவையில்லை. எல்லாமே கவர்மெண்ட் பே பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ அக்ராஸ் கேட்டகரி அந்த கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 2023ல் 7.5%க்கு ஓசிக்கு லூப்பிங் மெத்தட் நடந்திருக்கு. பிசிக்கு 279 லாஸ்ட் இயர் கட் ஆஃபாக இருந்திருக்கு. பட் திஸ் இயர் கட் ஆஃப் வந்து 290 ப்ளஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 290 ப்ளஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பிசிஎம்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 251 லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இருந்திருக்கு. பட் திஸ் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 263 ப்ளஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எம்பிசிக்கு 287 லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இருந்திருக்கு. பட் திஸ் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 299 ப்ளஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எஸ்சிக்கு 247 லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இருந்திருக்கு. பட் திஸ் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 258 ப்ளஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். எஸ்சிஏ எஸ்டிக்கு சீட் அலாகேட் ஆகலை. எதுனாலனா சீட் அங்கே கிடையாது. ஓசிக்கு லூப்பிங் மெத்தட் நடந்திருக்கு. ஓகேவா? அதனால் கட் ஆஃப் தெரியல நம்மளுக்கு 2022. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம இதுவரை என்ன பார்த்துருக்கோம்? கற்பகம் மெடிக்கல் காலேஜில் உள்ள 92.5% கோட்டா அண்ட் 7.5% கோட்டாக்கான மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்தாச்சு. அடுத்து அதுக்குரிய சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தாச்சு. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸும் பார்த்தாச்சு. 92.5% கோட்டாவில் எழுதி போட்டிருக்குது ஃபுல்லாக வந்து ரவுண்ட் 1 கட் ஆஃப். ஓகேவா? தெளிவாக மேலேயே போட்டிருக்கேன். R1ன்னு போட்டிருக்கேன். அது வந்து ரவுண்ட் 1 கட் ஆஃப். இதில் நம்ம டீட்டெயில்டாக எல்லாமே பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் ரிலேட்டடாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.